ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் எம்ப்ளாய்மெண்ட் பேப்பரில் வெளிவந்த கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ். இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் எரித்ரோசைட்டுகள் ஆகும். அமில ஊடகத்தில் பினாப்தலினின் நிறமற்றது. அமில ஊடகத்தில் பினாப்தலின் நிறமற்றது. முதன்மை உரங்கள் என்பன நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இதோட நைட்ரஜனோட இண்டிகேஷன் N, பாஸ்பரஸோடது P, பொட்டாசியத்தோடது K. ஸோ NPK உரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முதன்மை உரங்களை. மேற்கூறிய அனைத்தும் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை. வைரஸ். செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ATP தொழிற்சாலை எனப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது. மேலிக்னன்ட் கட்டி. காசநோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு நுரையீரல். மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்த நாடு சீனா. மின்னழுத்த அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் SI அலகு வோல்ட். தங்க நூலிலை புரட்சி. சணல் உற்பத்தி. சணலை நம்ம என்னன்னு சொன்னோன்னா தங்க நூலிலை அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளி இலை புரட்சி. பருத்தி உற்பத்தி. பருத்தியை வெள்ளி இலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாம்பல் புரட்சி. உரங்களோட கலரை வச்சு சாம்பல் புரட்சி அப்படின்னு சொல்கிறோம். நீல புரட்சி. மீன்கள் உற்பத்தி. மீன்கள் கடலில் இருக்கும், கடல் நீல கலர், அதனால் நீல புரட்சி மீன்கள் உற்பத்தி. 1857 கிளர்ச்சி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? 1 மற்றும் 3 மட்டும் உண்மை. கிளர்ச்சி வெடிப்பதற்கு முன்பே மங்கள் பாண்டே இறந்து தியாகியாகிவிட்டார். உண்மை. கன்வர் சிங் பீகாரில் நடந்த கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தினார். இதுவும் சரி. ரெண்டுமே உண்மை. 1 மற்றும் 3, மற்றதெல்லாம் தவறு. அடுத்து ஒரு பொறுத்துக. பங்கிம் சந்திரா, நீலதர், தேவி சௌதாரணி, தீனபந்து மித்ரா, நீலதர்பன். ஸோ நீல்தர்பன் இந்த நாடகத்தை எழுதினது தீனபந்து மித்ரா. இது முக்கியம், நிறைய வாட்டி இது கேட்டிருக்காங்க. பிரேம்சந்த், சத்ரஞ்ச் கே கிலாரி. அடுத்து கூற்று மற்றும் காரணம். இதில் கூற்று மட்டும் சரி, காரணம் தவறு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடுமையான இடியுடன் கூடிய மழையை எதிர்கொண்டது. அடுத்து ஒரு பொறுத்துக. ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி. கேரளா. அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி. ஹரியானா. வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி. ராஜஸ்தான். பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி. பீகார். இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றில் எதனால்? நிதி அமைச்சகத்தால். ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை கரந்தை செப்பேடுகள் மூலம் அறியலாம். கரந்தை செப்பேடுகள் மூலமாக ராஜேந்திர சோழனோட இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம். ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனோட பையன். அவர் ஜாவா, சுமத்ரா, பர்மா, கம்போடியா இப்படி நிறைய நாடுகளை மலேசியாவை கடாரம்னு அந்த டைமில் சொல்லுவாங்க. கடாரம் கொண்டான்னு இவருக்கு பட்ட பேர். அப்படி நிறைய பகுதிகளில் தன்னுடைய கப்பற்படை மூலமாக, கப்பற்படையோட வலிமை மூலமாக நிறைய தீவுகளை ஜெயிச்சிருப்பார். நிறைய நாடுகளை வென்றிருப்பார். அதை பற்றி சொல்கிறது தான் கரந்தை செப்பேடுகள். இலங்கை படையெடுப்பு, ராஜேந்திர சோழன் இலங்கை படையெடுப்பு பற்றி சொல்லுது. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுகள் சோழர்கால குடவோலை முறை பற்றி, சோழர்கால குடவோலை முறை பற்றி, அதாவது சோழர் காலத்தில் ஊரில் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, குடவோலை முறை மூலமாக குடத்தில் ஓலையை போட்டு ஒரு குழந்தைய வச்சு எடுக்க வச்சு அந்த ஓலையில் யார் பேர் வருதோ அவர் தான் அந்த ஊருக்கு தலைவர் அப்படிங்கிற அந்த பஞ்சாயத்து மாதிரி ஒரு அமைப்பில் தலைவராக செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிற டீட்டெயில் தான் உத்திரமேரூர் கல்வெட்டு மூலமாக கிடைக்குது. சிவாஜி யாரிடமிருந்து சிங்ககாட் கோட்டையை கைப்பற்றினார்? முகலாயர்கள். சிவாஜி முகலாயர்களிடமிருந்து சிங்ககாட் கோட்டையை கைப்பற்றினார். 1996ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற தமிழக நடிகர் சிவாஜி கணேசன். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின்
தேர்தல் சின்னமான கடிகாரம் 10:10 என்ற நேரம் காட்டி நிற்கும். அதாவது 10 மணி 10 நிமிடம். அடுத்து பிரிவு 15 பொறுத்துக. சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. பிரிவு 15. பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். ஸோ பிரிவு 14 to 18 இந்த ஜாதி தீண்டாமை ஒழிக்கணும், அந்த மாதிரி அனைவருக்கும் சமத்துவம், அந்த மாதிரி வர்றது தான் 14 to 18 இருக்கும். 15, 16 அதில் பார்த்துட்டோம், கேட்டிருக்காங்க. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை, சுதந்திரம். ஒரு சமயத்தோட குரூப் வந்து அவங்களுக்கு தேவையான கோயில், பள்ளி, அந்த மாதிரி நிர்வாகங்களை அவங்களே பண்ணி நடத்திக்கலாம் அவங்களுக்காண்டி. பிரிவு 29(2) அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. ஸோ அரசு உதவி பெற கல்வி நிறுவனங்களில் ஜாதி மத அடிப்படையிலான பாகுபாடு காட்ட தடை. பிரிவு 29(2). கவிராஜா என்ற புகழை பெற்றவர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரை வந்து கவிராஜாங்கிற பெயரில் அழைப்பாங்க. ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பில் கீழ்கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. 1, 2 சரி. 1. சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. சரி. சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சரி. 1, 2 மட்டும் சரி. தேசிய ஜல்ஜீவன் இயக்கத்தின் இயக்குனர் மனோஜ்குமார் சாகு. கீழ்கண்டவற்றில் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் வந்து பாலைவனமாக இருக்குது. அப்போ நீர் போக்குவரத்து செழித்து காணப்படுகிற மாநிலங்கள் மேற்கு வங்காளம், ஆந்திர பிரதேசம், அஸ்ஸாம். நீர் போக்குவரத்துனா 6 to 6 கப்பல் மூலமாக 6 to 6 வந்து நீர்வழி போக்குவரத்து நடைபெறுவது தான் நீர் போக்குவரத்து, உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. அடுத்து இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்தாருக்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது? புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்டு. பிலாஸ்பூர் தென்கிழக்கு மத்திய ரயில்வே மண்டல ரயில்வேயின் தலைமையகம். 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி மலையாளம். சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. செக்குலரிசம் அப்படிங்கிற வேர்டு. பல்லவர்கள் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினார். ஸோ எல்லாருக்கும் தெரியும், பல்லவர்களோட ஆட்சி பகுதி தொண்டை மண்டலம். ஈஸியானது. பின்வருவனவற்றுள் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகின்றது? கும்பக்கரை அருவி. அடுத்து ஒரு பொறுத்துக. காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர். ஜோசிலா கணவாய் இமாச்சல பிரதேசம். பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். நாத்துலா கணவாய் சிக்கிம். அடுத்து ஒரு பொறுத்துக. இன்சாட் செயற்கைக்கோள். புறநகர பரவல். ஒரே ஒரு நிமிஷம். இன்சாட் செயற்கைக்கோள் 52. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்சாட் அப்படிங்கிறது இந்த பொறுத்துக கொங்கன் ரயில்வே. இந்த பொறுத்துகைக்கு ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க. டி தான் ஆன்சர் வரும், ஏ வராது. இன்சாட் செயற்கைக்கோள். புறநகர பரவல் 1960. கொங்கன் ரயில்வே மும்பை. எல்லைப்புற சாலை நிறுவனம் நகரமயமாக்கல். அடுத்து கீழே குறிப்பிடப்பட்டவற்றில் அக்பரை பற்றிய தவறான கருத்து எது? 1 மட்டும் சரியான கருத்து, 2, 3, 4 தவறானது. அக்பர் அவரது தாயாரால் கவரப்பட்டார், இது மட்டும் சரியானது. அடுத்து புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வைக்கும் மாவட்டம் சென்னை. சென்னையில் தான் கிராமத்தை விட்டு நகரத்துக்கு பொழப்பு தேடி வந்த மக்கள் வந்து அதிகம் சென்னையில் தான் இருக்காங்க. 2022 நோபல் பரிசினை இயற்பியலுக்காக வென்றவர்களில் குவாண்டம் தொலைத்தாங்கு நடைமுறையை செய்து காட்டியவர் அண்டன் சைலிங்கர். பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம். அடுத்தொரு பொறுத்துக. அலிகார் இயக்கம் சையது அகமது கான். அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமது. தியோபந்த் இயக்கம் முகமது காசிம் நாதோதவி.
நட்லத்தல் உலாமா, சிப்லி நுமானி. மாநிலத்தின் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறை தமிழ்நாடு பின்பற்றுகிறது. அவ்வளோதாங்க ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்ஸ்.